வணக்கம் மக்களே. எதிரிகள் செஞ்ச சூழ்ச்சியில் வசமாக சூர்யா சிக்கிட்டான்னு தான் நான் சொல்லுவேன். காரணம் என்ன தெரியுமா? அவங்க வேணும்னே சுமி இதை பேசுனா அதை பேசுனான்னு சொல்லி உனக்கு கமாண்டு போடும் பொழுது அதை நீ படிச்சுட்டு ரிப்ளை கொடுக்குறேங்கிற பேரில் அவளையும் கழுவி ஊற்றுற, அதே மாதிரி என்னையும் சேர்த்து தான் நீ அதில் கழுவி ஊற்றுற. இதனால் நட்டம் உனக்கு தான். இப்போ நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். யாரோ அங்கே சுமி அப்படி பேசுகிறா இப்படி பேசுகிறான்னு அவளை நான் வீடியோவை பார்த்துட்டு பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை ஒரு இதோட முடிச்சிருந்தா பஞ்சாயத்தே இல்லை. அந்த டாப்பிக்கை வச்சு அரை மணி நேரமாக உட்காந்துக்கிட்டு அவள் அங்கே போனவ இங்கே போனவ உனக்கு தான் 3 பிள்ளையும் பிறந்துச்சா அப்படின்னு சொல்லி என்னையை வச்சுக்கிட்டே அந்த இடத்துல கேட்கும் பொழுது எனக்கும் கோவம் ஆத்திரம் வருது. எதிரிகளோட பிளானே அதுதான். என்ன பிளான் தெரியுமா? அதில் ஒரு விஷயத்தில் தோற்றுக்கிட்டு வர்றான்னு நான் நினைக்கிறேன். மசாலா வியாபாரத்தை கெடுக்கிறதுக்கு தான் இவ்வளோ பிளானை போட்டு ஒழுங்காக 5-6 நாளாக பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவை அரைக்க போக வர அதை சிட்டையில் எழுத கொரியர் பண்ண இப்படி அதுக்கு சர்டிஃபிகேட் எடுக்க மைண்டு பூரா இவளுக்கு மசாலாவை பற்றியே போய்கிட்டு இருந்துச்சு. இப்படி சூழலில் அவங்களும் எதோ பண்ணி பார்த்தானுங்க. நீ சர்டிஃபிகேட் வாங்காமல் வியாபாரம் பார்க்குற, உன் மசாலாவில் கலப்படம் இருக்குது என்னென்னமோ சொல்லி இவளை கெடுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணானுங்க. ஆனால் அதிலெல்லாம் தாண்டி இவளுடைய விருதுகளுடைய ஆதரவு, இவங்க தங்கச்சிங்க, என்னுடைய சைட்லேருந்து என்னுடைய சகோதரிகள், எவ்வளோ மாப்பிள்ளைகள் கூட என்கிட்ட மாமா மசாலா பொடி இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள் மாமான்னு சொல்லி ஆர்டர் எனக்கு தர்றானுங்க. நான் அப்படியே ஸ்கேனர் இவங்க தான் அனுப்புகிறேன், பணத்தை போடுறாங்க, இவன் அனுப்பி விட்றான். இதை எப்படா கெடுக்கலான்னு சொல்லி சில பேர் ஒரு திட்டம் போட்டு என்ன பண்ணுறானுங்க, குடும்ப விஷயத்தை உள்ளே கொண்டு வர்றானுங்க. யாரை பற்றி? சுமியை பற்றியும் திலீபாவை பற்றியும். சுமி திலீபாவை தப்பாக பேசின மாதிரி ஒரு பிம்பத்தை கொண்டு அதை மக்கள் முன்னால் கமெண்டாக போட்ட உடனே இவ ஆத்திரத்தில் அந்த லைவில் அப்படி ஒரு கமெண்ட் வரும்போது என்ன பண்ணுவாங்க யாராக இருந்தாலும், என்னடா நம்ம பிள்ளைய இப்படி பேசிட்டா வச்சுட்டா, அப்பா அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவளை 4 வார்த்தை இவளை திட்டணும். இதனால் எனக்கும் இவளுக்கும் மனக்கசப்பாகி நைட்டு பார்த்தீங்களா எவ்வளோ சண்டைன்னு. இதெல்லாம் தேவையா? இது எதுக்காக இதை பண்ணுறாங்கங்கிறத புரிஞ்சுக்கிறணும். வியாபாரத்தை கெடுக்கிறதுக்காக திட்டம் போட்டு இப்போ தான் நேற்று பூரா இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்துச்சா. யாருமே நேற்று நைட்டு வாட்ஸ்அப்பில் ஒருத்தவங்க கூட மசாலாவுக்கு ஆர்டர் கொடுக்கல. ஏன்னா அவங்க என்ன, நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக ஒரு சுமூகமாக இருந்தால் தான் அதை பார்க்குறவங்களும் சரி அண்ணனுக்கு நம்பர் அனுப்புவோம், மசாலா என்னன்னு கேட்போம், நம்ம என்ன எவ்வளோ ஏதுன்னு சொல்லி ஸ்கேனருக்கு பணம் அனுப்புவோம்னு சொல்லி அனுப்புவாங்க. ஆனால் இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் எலியும் பூனையுமா கட்டிச்சுக்கிட்டு குதிரிக்கிட்டு கட்டி உருண்டுக்கிட்டு கெட்ட வார்த்தைகளை பேசிக்கிட்டு இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா எதிரிகளுக்கு அது சாதகமாக போயிடும். அதை வாங்குறவங்களும் ஒரு நுகர்வோர் இருக்காங்கன்னா அவங்கள எப்படி நம்ம கன்சூமரை நம்ம கொண்டு வரணும், அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக ஏதாவது நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி நாங்கள் வியாபாரம் பார்க்குறோங்க, இவருக்கு அண்ணனுக்கு அனுப்புங்க இப்படிங்கும்போது இப்போ ஒரு வாரமாக எப்படி உனக்கு ஆர்டருக்கு மேலே ஆர்டர் குமிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ வரைக்கும் நீ எத்தனை கிலோ 30 கிலோ ஆர்டர் பிடிச்சி பூரா அனுப்பிக்கிட்டு இருக்க. இது எதிரிகளுக்கு பொறாமையாக இருக்குது. அப்போ என்னையும் இதை எதை வச்சு டார்கெட் பண்ணுறேன்? குடும்ப சண்டையை வச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ அவளுக்கும் சுமிக்கும் எனக்கும் 3 பேர்த்துக்கும் பிரச்சனை ஆச்சுன்னா என்ன ஆகும்? நான் என்னாலையும் கான்சன்ட்ரேட் இதில் செலுத்த முடியாது. அதே மாதிரி இவளும் என்ன பண்ணுவா, இந்த விஷயத்தை விட்டுட்டா. நேற்று நைட்லேருந்து வேறு பிரச்சனை ஓடுது. இப்போ காலையில் எந்திரிச்சு நான் 6 மணிக்கு எந்திரிச்சு நான் பேப்பர் வாங்கி படிச்சுட்டு 7 மணிக்கெலாம் என் வேலையை முடிச்சிட்டேன். ஏன்னா அப்புறம் தான் போய் குளிப்பேன். காலையில் எந்திரிச்சோன்னே சேவ் பண்ணிட்டு பல்லு விளக்கிட்டு பேப்பர் படித்து முடிச்சுட்டு சரி அடுத்து வாப்பா 2 பேரும் சேர்ந்து வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லி நான் கூப்பிடுவேன். இவளும் சரி ரைட்டு வாங்கன்னு சொல்லி உட்காருவா. இன்க்ளூடிவ் காப்பி முதற்கொண்டு நான் தான் போடுவேன். காலைல பால் பாக்கெட் வாங்கிட்டு வரேன்ல, இந்த அம்மா மகாராணி எந்திரிக்க மாட்டாங்க. நான் தான் காப்பி முதற்கொண்டு போய் பாலை காய்ச்சி பப்புவுக்கு ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு கப்பில் இவளுக்கு ஒரு கிளாஸ் சுப்புவுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டு சரி வா எப்பயும் போல உட்காந்து அந்த காலைல 8 நிமிஷம் வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவேன். இன்றைக்கி என்ன ஆச்சு பார்த்தீங்களா? 2 எல்லாமே கெட்டு போச்சா. இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு நான் அப்போ இருந்து பார்க்குறேன். 7 மணிக்கு அங்கே எய்த்தாப்பில் உட்காந்தவ 8:30 மணி வரைக்கும் அங்கே உட்காந்துக்கிட்டே இருந்தான். நானும் பார்த்தேன் வருவான்னு கூப்பிட்டு பார்த்தேன். வர்ற மாதிரி தெரில. இப்போ பாருங்கள் எந்திரிச்சு கக்கஸுக்கு போயிட்டு நீ இன்னும் 1/4 மணி நேரம் கழித்து வருவா. நான் அதுக்குள்ளே இந்த வீடியோவை போட்டுட்டு நான் திருப்பி போய் குளிச்சுட்டு திருப்பி ரெடியாகி எங்கள் அம்மா வீட்டில் போய் நான் எப்பயும் போல் அந்த 10 மணிக்கு ஒரு வீடியோ நான் போடுவேன் தெரியுமா, 8 நிமிஷம் வீடியோ. அதுக்கு நான் கிளம்பி போகணும். இவ்வளோ வேலையும் பார்த்துட்டு அடுத்து இந்த எலெக்ஷனுக்கு இந்த பூத்து ஸ்லிப் எடுத்து கொடுக்கணும். யாருக்கு? சுமிக்கு வாக்காளர் அட்டை எடுத்து கொடுக்கணும். இன்னும் ஏகப்பட்ட வேலை கிடக்கு. இதில் நாளைக்கு இவளை கூட்டிகிட்டு திருப்பூர் போகணும். இப்போ திருப்பூர் போகிறதுலேயே ஒரு பஞ்சாயத்தை இழுத்து விட்டுட்டா. நீ வர வேணாம், நீ நான் பஸ்ஸில் போய்க்கிறேன், நீ வராத, நான் திருப்பூருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த பழைய மாதிரி வேதாள முருங்கை மரம் ஏறிடுச்சு.
எப்படி சண்டை நடந்தால் வந்து திருச்செந்தூருக்கு தனியாக போனான், அதை மாதிரி இப்போ எங்கே போனாலும் தனியாக கால் கிளப்பி கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டான். இனிமேல் வந்து இவளை நம்ம கண்ட்ரோல் படுத்தவும் முடியாது. ஒரு கை தட்டினா ஓசை கிடையாது. அவன் வியாபாரத்துக்கு எடுக்கிறதுக்காக இந்த பிளானை போட்டு உன்னை டைவெர்ட் பண்ணுறானுங்கன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். சொல்லியும் கேட்காம இப்போ அடுத்து என்னாகும், ஃபேஸ்புக்கு பேஜ் வீடியோ போடுறது கெட்டு போகும். அடுத்து வந்து நேற்றுலாம் இந்த 2-3 ஷார்ட்ஸ் போட்டோம், முந்தா நாள் பிரியாணி செஞ்ச மாதிரி நேற்று 2-3 வீடியோ போட்டோம், எல்லாமே கெட்டு போகும். நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? மக்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கறதுக்கு இல்லை, மக்களுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வீடியோ போடுறதுக்கு தான் வந்திருக்கோம். குடும்ப சண்டையை தூக்கி ஓரமாக போடு. குடும்ப சண்டை போட்டால் பார்க்குறாங்க. அந்த நேற்று நைட்டு போட்ட சண்டைக்கெல்லாம் பார்த்தா எனக்கு 60K வியூஸ் போயிருக்கு, 2500 பேர் லைவில் இருந்தேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை பிடிக்கலை. அப்படிலாம் சம்பாரித்து தினம் நைட்டு நிம்மதி இல்லாமல் காவு ஊன்னு கத்தி இவன் என்னை கெட்ட வார்த்தை பேசி நான் பேசி எனக்கு புரோக்கரை கூட்டி கொடுத்தவன் படத்தை கொடுத்து அவளுக்கு சுமியை பேர் வாங்கி இப்படிலாம் பேசி சம்பாரித்து இந்த காசில் சோறு திங்கிறதுக்கு பேசாமல் நரகளை தின்ட்டு போயிடலாம். என்னைய கேட்டால் நான் அப்படி தான் சொல்லுவேன். டீசெண்டாக வீடியோ போடு, மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக 4 விஷயத்தை சொல்லு, இல்லையா ஒருத்த சகோதரிகளுக்கு டிப்ஸு கொடு, சமையல் வீடியோ இதோட போ. அதை விட்டுட்டு ஒரு சின்ன கமெண்டு, அந்த புனிதா கண்ணன் ஒரு ஐடி வந்து இந்த மாதிரி சுமி உன்னை பேசுதுன்னு ஆரம்பிச்சு விட்டது தான் ஏற்கனவே அந்த புனிதா கண்ணனுக்கும் சுமிக்கும் ஆகாது. இதே மாதிரி தான் வந்து அந்த பொண்ணுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டு அவளுக்கு பிரச்சனை ஓடிக்கிட்டுறது எனக்கு தெரியும். அப்படியும் சொல்கிறேன், அவள் எதுக்கு இந்த ஐடிக்கு வர்றா? இவ்வளவு நாள் வந்தாளா? நான் கேட்குறதுக்கு மாத்திரம் சொல்லுங்கள். இத்தனை வருஷம் ஆச்சு, அந்த புனிதா கண்ணனுங்கிற ஐடி வருமா? என் ஐடிக்கு வந்தப்போ நான் பிளாக் போட்டு விட்டுட்டேன். இவன் அதை பண்ணலை, உட்காந்துக்கிட்டு படிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு. அப்போ அவங்க ஜெயிச்சா மாதிரி ஆகிப்போச்சே. அப்போ உன் பொழப்புல மண்ணள்ளி போடுறதுங்கிறது உனக்கு கண் கூட தெரியுதா இல்லையா? நான் ஒரே வார்த்தை என்ன சொல்கிறேன்னா, உன் டார்கெட் என்ன? மசாலா பொடி வியாபாரம் பார்க்கணும், முன்னேறணும், ஒரு பெரிய ஒரு பிராண்டுக்கு அதிபதி ஆகணும், ஓனர் ஆகணும், மசாலா SS மசாலாங்கிற பேரை வந்து உலகம் முழுவதும் பரப்பணும்னு நீ நினைக்கிற. அப்போ நீ என்ன பண்ணணும்? உன் கான்சன்ட்ரேட்டை அதில் கொண்டுக்கிட்டு போகணும். அதை விட்டுட்டு அங்கே என்ன பேசுகிறாங்க, இன்னுங்க என்ன அவங்கள உன்னுடைய வீக் பாயிண்ட் என்ன நான் சொல்லவா? பிள்ளையை பற்றி பேசினா உனக்கு கடுமையான கோபம் வரும். நீ சுமியை பற்றி பேசினாலோ இல்லை வந்து கோகுல உன்னையை பற்றி பேசினாலோ என்னையை பற்றி பேசினாலோ நீ கோவப்பட மாட்ட, பட்டும் படாமல் அப்படியே மேலோட்டமாக போயிடுவேன். ஆனால் உனக்கு எது வீக் பாயிண்ட்டு? உன் பிள்ளைய மேலே நீ அளவு கடந்த பாசம் வச்சுருக்க. ஸோ அதை டார்கெட் பண்ணுறாங்க. டார்கெட் பண்ணி உன்னை அதை பற்றி பேசி திலீபாவை இப்படி சொல்லிட்டா அப்படி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி உன்னை உசுப்பேற்றி விட்டா நீ என்ன பண்ணுற? லைவ்லேயே கத்துற. நான் பக்கத்தில் இருக்கேன், என்னையும் வச்சுக்கிட்டே நீ எல்லா வார்த்தையும் பேசுகிற. அது அவளை பேசினா மாத்திரம் பரவாயில்ல, என் பிள்ளைகளையும் சேர்த்து இழுக்கிற. அவங்க ஒரு ஆள் சொன்னாங்கன்னா சரி, நான் கூட காலையில் அவகிட்ட பேசியிருப்பேன், சுமிக்கிட்ட, என்னப்பா ஏன் இப்படி பேசுகிறேன், இனிமேல் பேசாதன்னு சொல்லி ஏதோ ஒன்று கண்டிக்கிறேனே வச்சுக்கோங்களேன். எனக்கே சுமி பேசின அந்த வாய்ஸை வந்து கேட்கும் பொழுது அருவருப்பாகவும் கொச்சையாகவும் இருந்துச்சு. இது என்ன இப்படி போட்டு வல்கர் வேட்ஸாக போட்டுக்கிட்டு இருக்காவ? நம்ம கூட பார்க்குறதில்ல, நான்லாம் வீடியோவில் பார்க்க மாட்டேன். சரி, யதார்த்தமாக இவள் போட்டு காட்டுறாளேன்னு சொல்லி நான் அதை பார்க்குறேன். இவ்வளோ இது வல்கர் வேட்ஸ், அந்த முண்டன் கெட்ட வார்த்தைகள் ஏகப்பட்ட வார்த்தைகளை விடுறா. அப்போ எனக்கே அருவருப்பாக இருக்குது. நான் நீட்டாக வந்து எப்போ நம்ம அவள் டாப்பிக்கே போவேணாம், நம்ம பாட்டுக்கு நம்ம இந்த வேலைகளை பற்றி பேசுவோம். மசாலா ஆடுற பாரு, இப்போ இந்த நேற்றுலேருந்து ஒழுங்காக நாங்கள் 2 பேர் சேர்ந்து வீடியோக்கள் வந்து போட்டு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு ஜாலியாக நாங்கள் இணைப்பிரியாமல் போட்டிருந்தோம்னா இந்நேரம் நேற்று ஒரு 5 கிலோ ஆர்டர் வந்திருக்கும். ஒரு 10 பேராவது ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நாள் பாருங்கள் 10-15 பேர், அதுக்கு நாள் பாருங்கள் 15 பேர். இப்படி இந்த ஒரு 3-4 நாள்லையே ஒரு கிட்டத்தட்ட 37-38 ஆர்டர் வாங்கினவ நேற்று நைட்லேருந்து இப்போ காலையில் எடுத்து வாட்ஸ்அப்பை பார்க்குறேன், ஒரு ஆர்டர் கூட இல்லை. காரணம் என்ன? நம்ம போடுற சண்டை. நம்ம வந்து சந்தோஷமாக இருந்தால் தான் 4 பேர் வந்து நம்மக்கிட்ட ஒரு பொருளை வாங்குவாங்க. மசாலா வேணும், அக்கா அண்ணனுக்கு ஃபோன் பண்ணால் அப்புறம் நான் ஏதாவது திட்டி விட்டு வேணும், என்ன போங்கப்பா வேறு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி நான் ஏதாவது ஒன்று திட்டிடணும்னு சொல்லி பயந்துக்கிட்டே எனக்கு பிள்ளைய வாட்ஸ்அப் பண்ண மாட்டேங்குது, என் தங்கச்சி பிள்ளைகளும் என் மாப்பிள்ளைகளும். இதை யார் காரணம்? நீ இவ்வளோ வாங்கி என்ன பிரயோஜனம்? எலக்ட்ரானிக் தராசு, தட்டு, மூட்டு, சர்டிஃபிகேட்டு, இன்னும் வந்து பாக்கெட்டு போடுறதுக்கு மிஷினு எல்லாம் வாங்கி என்ன பிரயோஜனம்? எல்லாம் வந்து பண்ணினாலும் எதிரிகளோட சூழ்ச்சியில் கடைசி நிமிஷத்தில் போய் இவள் விழுந்துடுறான். எனக்கு இது வந்து சுத்தமாக எனக்கு ஐடியாவுக்கே வரமாட்டேங்குது. இப்படி பண்ணால் வந்து அதை ரெகுலராக கொண்டு வரணும். அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, மசாலாவை பற்றி பேசினா போர் அடிக்குது, அதாக இருக்குது இதாக இருக்குன்னு. ஆனால் அதுக்காக மசாலாவை பற்றி பேசணும், மசாலாவை வச்சு நீ வந்து 4 வீடியோ போடணும். நான் கறி குழம்பு வச்சேன், இந்த பாருங்கள் இன்றைக்கி இந்த குழம்பு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த மசாலாவில் ஒவ்வொரு விதமாக நீ செஞ்சு அவங்கள வந்து கவர் பண்ணணும். அப்போத்தான் வந்து வாங்குறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, ஒரு ஆர்வம் வரும். வாங்குறவங்கள ரிவ்யூ போட கொடுக்கணும். நான் எல்லாம் அந்த அன்றைக்கி ஒரு நாள் துர்காஸ்ரீங்கிற பிள்ளை வாட்ஸ்அப்பில் குழம்பு வச்சு ரிவ்யூ போட்டுச்சு, வாய்ஸ் அவுட்டு கொடுத்துச்சு. அதை எடுத்து 6 மணி லைவில் நான் போட்டு காட்டினேன்ல. ஏன் இவ அதை ஏன் செய்ய மாட்டேங்கிறா?
அதே 9 மணி லைவில் இந்த பாருங்கள், என் லைவ் வேறு, என் சேனல் வேறு. உன் சேனலில் அந்த இதை பூரா எடுத்து இந்த பாருங்கள், என் தங்கச்சி பிள்ளைங்க என் மசாலாவை சாப்பிட்டு இந்த பாருங்கள் பேசியிருக்குதுங்க. அப்படி போட்டால் தான் அதை 4 பேர் பார்க்கும்போது இந்த மசாலாவில் ஏதோ ஒரு இது இருக்குது, நல்லா இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி உனக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. 4 நாள் இந்த அவன் ஒருத்தன் சொன்ன மாதிரியே ஆகிப்போச்சா. 4 நாளைக்கு நீங்கள் வந்து இதை பற்றி பேசுவீங்க. அடுத்த வாரம் இந்த அமிதாப் மாமாங்கிறவன் தான் பிச்சுமணி, அவன் என்ன சொன்னான், 4 நாளைக்கு இதை பற்றி பேசுவீங்க, ஒரு வாரம் அடுத்த வாரம் உங்கள் டாபிக் மாறிடும், மசாலாவை பற்றியே பேச மாட்டீங்கன்னு சொன்னானா. காரணம் ஒருவேளை அவன் தான் அந்த புனிதாக்கண்ணன் ஐடியில் வந்து பேக்கில் வர்றானாங்கிறது கூட எனக்கு ஒரு டவுட்டு. ஏன்னா இந்த மாதிரி பண்ணி விட்டு உன் மைண்டை டைவெர்ட் பண்ணுறாங்க. நீ அதுக்கு விழுந்துடுற, நீ அவங்ககிட்ட தோத்துடுற. இதைத்தான் நான் சொல்லுவேன். நான் இப்பயும் சொல்கிறேன், நீ என்ன என்ன பேசினாலும் சரி, நீ என்ன திட்டினாலும் சரி, அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா எனக்கு நீ வந்து நீ என்னையை ஜெயிச்சா ஒரு பிரச்சனை இல்லை, எதிரிகள் ஜெயிச்சிடக்கூடாது. அதில் தான் நான் குறிக்கோளாக இருக்கேன். நம்ம 2 பேரும் சண்டை போடணும், கட்டி உருளணும், கட்டி நாரிக்கிறணும். இதை பார்த்து அவங்க கை கொட்டி சிரிக்கணும், ரசிக்கணும். ஊர் 2 விட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம்பாங்க. அதை மாதிரி கூத்தாடி நம்ம 2 பேர் பிரிஞ்சோம்னு சண்டை ஓட்டோம்னா அவங்களுக்கு தான் வந்து கொண்டாட்டமாக இருக்குது, கும்மாளமாக இருக்கும். நேற்று அவங்க நினச்ச சாதிச்சிட்டாங்களா, இந்த காலையிலேருந்து இந்த நேற்று நைட்லேருந்து பிரச்சனை ஓடிச்சு, இப்போ காலையில் இப்போ உங்ககிட்ட மூச்சாவி ஆற்றிட்டேன், இனி அங்கே போனால் அவள் என்னை காலையில் அடிச்சிட்டா போகணும். கடவுள் மேலே அணையாக சொல்கிறேன், இந்த எல்லா சாமி மேலே சத்தியமாக காலையில் இந்த நைட்டு 12 மணிக்கு ஒருக்கா அடிச்சிருக்கா, காலையில் 7 மணிக்கு ஒருக்கா அடிச்சிட்டான். காலையில் விட்டு விடியாமல் எந்திரிச்சு அவள் பேசி அவளுடைய அவள் உட்காந்து அங்கிட்டு ஒரு கத்திக்கிட்டு இருப்பாள். எது இப்படி நான் வரப்போகிறேன், ஸ்டேஷனுக்கு போகிறேன்னு சொல்லி அவள் ஒரு புராணம் பாடுவாள். இனி அவளை போய் அங்கே போய் நான் சமாதானப்படுத்தணும். இங்கே உட்காந்து பேசினா இவன் என்ன சொல்லுவாள், அது போனால் போயிட்டு போகுது, நான் பார்த்துக்கிறேன், நான் பேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவள் ஒரு பக்கம் இவள் பேசுவாள். வேணவே வேணாம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் 2 பேரும் எப்பயும் போல் நீங்கள் சண்டை போடுறதோ நீங்கள் வந்து கட்டி உருள்றதோ யாராலையும் தடுக்க முடியாது. பிள்ளைகள இந்த விஷயங்களில் யாருமே இழுக்காதீங்க. உனக்கும் நான் சொல்லிக்கிறேன், நீ வந்து உன் பிள்ளை உனக்கு தான் பிரச்சனை என்னையை வச்சுக்கிட்டே கேட்டால் அது எனக்கு எவ்வளோ அவமானம், எனக்கு அது அசிங்கம். அப்போ நான் எனக்கு என் பிள்ளை எனக்கு பிறக்கலையா நான் கேட்பேன். அப்போ உன் பொண்டாட்டி மத்தரா அப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லி இவ கேட்பான். ஆக சண்டை வந்து பிள்ளைகளை வச்சு வரக்கூடாது. நானே தான் நேற்று திலீபா பற்றி விஷயம் பேசினேன், அது அவளுக்கே தெரியும். அதில் வந்து உண்மை கிடையாது, அந்த ஆளாக உருட்டுறேன் அப்படின்னு. அதை பற்றி என்கிட்ட ஏதாவது சண்டை போட்டாளா? இல்லை. அவள் பேசினா உண்மையிலே அவள் பேசியிருப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நேற்று நைட்லேருந்து சண்டை. இப்போ வீடியோவுக்கு வரல. இனி அடுத்தடுத்து எப்படி போகுதுங்கிறது எனக்கு தெரியாது. இது வந்து எதிரிகளோட சூழ்ச்சியில் சிக்காதீங்க, உன் வியாபாரம் பாதிக்கும். இவ்வளோ தான் நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஒரே விஷயம், உன் பொழப்பில் மண்ணள்ளி போடுறதுக்காகவே கமாண்டு போடுறாங்க. சுதாரிச்சா உஷாரையா உஷாருங்கிற கதையா, சுதாரிச்சா வாழ்க்கை உன் இது பிஸ்னஸ் நல்லா போகும். இல்லையா எனக்கு தெரியாதுப்பா, உன் பாடு அவங்க பாடு. இன்னும் அவங்க என்னென்ன கமெண்ட் போடுறாயிடோ அதுக்கு பூரா ரிப்ளை கொடுத்துக்கிட்டு உன் இஷ்டத்துக்கு நீ எதையோ ஒன்று பண்ணிக்கிட்டு போ, என்னை ஆளை விட்டுரு. இதுக்கு மேலே நான் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அங்கே போய் நான் 10 மணிக்கு நான் வேறு சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு, நான் அங்கே பேசிக்கிறேன். பாய்.